வணக்கம். அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இதில் நீங்கள் நிறைய பயனடைவீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஸோ எங்களுடைய விலாசம் டாக்டர் எஸ் கார்த்திக், ஃபோன் நம்பர் 9600167561, பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், ஜோதி நகர், மாங்காடு ரோடு, பரணிபுத்தூர், சென்னை 122. கன்சல்டிங் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே. மற்றும் பெங்களூரில் வந்து டிஎஸ் ரவீந்திரநாத், 5th ஸ்கொயர், ஆஸ்டின் டவுன், பெங்களூர் 47. ஃபோன் நம்பர் 9243457888. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரேபீஸ்ன்னு சொல்கிறோம். ரேபீஸ்ன்னு சொன்னால் நாய்க்கடி. இந்த நாய் கடிச்சிட்டு நாய்க்கடினாக்கா அப்படியே பைட் பண்ணிச்சுனாக்கா நாய் அதனுடைய இப்போ ஷர்ட் மேலே இதாச்சுன்னு சொன்னாக்கா அது பல்லு பட்டாக்கா அது ஒன்றும் ஆகாது. அந்த நாயினுடைய வாயில் இருக்கிற வந்து அந்த இது நம்ம பிளட்டில் டச் ஆச்சுன்னா தான் ரேபீஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து என்னன்னாக்கா இப்போது நிறைய இதில் வந்து இப்போ கேரளாவில் கூட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேரளாவில் வந்து நாய் கடிச்சு ரேபீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ரேபீஸ் வந்து இறந்துருக்குறாங்க. அது ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஆச்சா, ரேபீஸ் வந்து அந்த கிருமி வந்து நம்ம உடம்புல வந்து வந்துச்சுன்னாக்கா எந்த அளவுக்கு ஹீட் பாடி டெவலப்மெண்ட் மெட்டபாலிசம் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த மெட்டபாலிசம் சேஞ்சுனாக்கா முக்கியமாக என்னன்னாக்கா நம்ம வந்து இருக்கிறது வந்து இந்த ஹாட்டஸ்ட் ரீஜனு. இட்ஸ் நாட் எ கோல்ட் ரீஜன். இந்த ஹாட்டஸ்ட் ரீஜனில் இருக்கும்போது மலை பிரதேசம், கோஸ்டல் இதெல்லாம் வந்து ஹாட் பிளேஸு. ஹாட் பிளேஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாயிடுது. இந்த நீர் சத்து கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி ஆச்சுனாலும் நாய்க்கடியான ரேபீஸ் அது அந்த போச்சுன்னு சொன்னாக்கா அந்த பிளட்டு என்ன ஆகுதுனாக்கா அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் வேக்சின் போட்டால் கூட இன்னும் இருக்கிறது மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் பண்ணாது, கெமிக்கல் போய். அப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட பயன் இல்லாத போகிறதுக்கு காரணம் இதுதான் ரீசன். ஸோ இது வந்து நாய்க்கடி, பூனைக்கடி இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வந்து எப்படி சிஸ்டம்னு சொன்னாக்கா இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணணும். மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாக்கா நீர் சத்தை உருவாக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஆல்கஹால் நிறைய எடுப்பாங்க. அவங்க ஆல்கஹால் எடுக்குவாங்க, நான்வெஜ் எஸ்பெஷலி பீஃப் சாப்பிடுவாங்க நிறையா. இதெல்லாம் வந்து மெட்டபாலிசமை சரி பண்ணுறதில்ல. அது என்ன ஆகுது, டே பை டே அந்த லிவர்னுடைய இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சுனாக்கா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பாடியில் வந்து அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகிடுது. சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா தான் இந்த மாதிரி இதெல்லாம் எஃபெக்ட் ஆச்சுன்னு நாய் கடிச்சு இதை ஆச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு மெடிசன் போட்டு கூட பயனில்லாத போயிடுது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம மெத்தடில் வந்து இந்த மூலிகை இந்த மூலிகை சாப்பிட்டாலே உங்களுக்கு மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிட்டாக்கா ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வீரியம் இருக்கிறது இல்லை. அந்த ரேபீஸுன்ற இது வந்து வீரியம் இருக்காது. இருக்கும், அந்த கிருமி தாக்கம் இருக்கும், இருந்தாலும் அதனுடைய வீரியத்தை காமிக்காது. ஏன்னா பிளட்டு தின்னாயிடுது. பிளட்டு தின்னாயிட்டால் கூலிங் ஆகிடும். கூலிங் ஆகிடுச்சுன்னா அந்த கிருமி வந்து ஹீட்டில் தான் டெவலப் ஆகும் ஜாஸ்தி. இது அதை வந்து என்ன ஆகுதுன்னா இது தடுத்துடுன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் ஈவன் வேக்சின் போட்டாலும் சரி அவங்களுக்கு சேஃப்டி ஆகிடும். இல்லை சப்போஸ் ஆயுர்வேதா, சித்தா இந்த மருந்து அதை எடுத்தாலும் உங்களுக்கு அந்த கிருமிங்க முழுசாக அழிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வேறாது பாடியில் வந்து இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிட்டா தான் நம்மளுக்கு வந்து பிளட்டு திக்காகிடுது. நரம்பு ஸ்டிஃப்னஸ் ஆகிடுது. அப்போது வந்து கிருமி தாக்கம் ஜாஸ்தி ஆகுறது. அப்போ தான் அதுக்கு முன்னாடி எப்போ பிளட்டு தின்னாயிடுதோ கூலாகிடுதோ அப்போ எந்த ஒரு கிருமியும் உங்கள்கிட்ட அண்டும் வந்து பிடிக்கும். இருந்தாலும் அதனுடைய வீரியம் இருக்காது. வீரியம்னாக்கா
அதனுடைய ஃபாஸ்ட்டு இது இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் போட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டா சரியாயிடுது. ஸோ இதில் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, கேரளாவில் வந்து லாஸ்ட் டைம் 2 months பேக்கு நான் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன். இது நாய் கடிச்சு அவங்க வந்து இங்கே கூட ஆயிருக்குது, பெங்களூர்லேயும் ஆயிருக்குது, சென்னையில் தெரியல. பட் அங்கே வந்து எஸ்பெஷலி அது கேஸ் 1-2 கேஸ் ஆனது வந்து நம்ம டிவியில் இது பண்ணால் நம்ம சொல்கிறோம். நம்ம அதை பார்த்துட்டு அது என்னான்னு சொன்னாக்கா, அவங்க வந்து டயட்டு சாப்பாடு விஷயத்தில் அவங்க இது இருக்க மாட்டாங்க. ஒன்று இந்த டேக்கிங் மோர் ஆல்கோஹாலு நிறைய எடுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஒன்றாவது இந்த வேக்சினை வேறு போட்டாங்க. வேக்சின் போட்ட பிறகு என்னாச்சுன்னா மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால அமில ஆசிட் ஜாஸ்தி உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் இப்போ யார் யாருக்கு வேக்சின் போட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பாடியில் ஹீட் டெவலப் ஆகும். ஹீட் டெவலப் இதாகும்போது அந்த கிருமி தாக்கம் வந்து ஜாஸ்தி அதிகரிச்சுடுது தாக்கம். அப்போ அது ஆகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, அவங்களுக்கு வேக்சின் மருந்து கொடுத்து கூட அவங்களால அந்த மருந்து பாடியில் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆகுறதில்லை. அந்த கிருமி தாக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அவங்க உயிர் போகிற நிலைமைக்கு அந்த இது ரேபீஸில் இறந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எங்கள் சப்போஸ் இன்கேஸு வேக்சின் போட்டவங்க கூட இருக்கலாம். அவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்தர் மெடிசின் எடுக்கலைன்னா கூட இந்த ஒரு 5 நாளைக்கு இந்த மூலிகை சாப்பிட்டாக்கா மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுது. மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிளட்டு தின்னிங் ஆகிடுது, அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி போகுது, அந்த எது ரேபீஸ் அந்த கிருமி வந்து வீரியம் குறைஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் வேற இந்த மூலிகை எடுத்துகிட்டு விட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. நெக்ஸ்ட்டு அந்த மெட்டபாலிசமு ரிவோர்ட் ஆகணும், சேஞ்ச் ஆகணும். திருப்பி அந்த இதுக்கு வர்றதுக்கு நீ அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் ஆகிடும், 2 years தான். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மெடிசன் எடுத்துக்கினா கூட 100% கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணுறது இது எடுத்தாலுமே உங்கள் லைஃபு சேஃப் ஆகிடுது அப்படின்னு நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். வணக்கம்.